ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து இட் இஸ் ரூலிங் த வேர்ல்ட். இது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ்பென்சிவ் ஷட்டர்ல தூக்கிட்டு போய் இந்த ஒரு பிராஸ் ஹேண்டிலோ பிராஸ் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ போடுறீங்கன்னா எப்படி இருக்கு பாத்துங்க. கான்ட்ரா எஃபெக்ட் கொண்டு வரும். ஒரு பிளாக் ஷட்டரோ அதாவது ஒயிட் ஷட்டர்ல இது பிளாக் ஹேண்டிலோ இல்ல கோல்டு ஹேண்டிலோ ஒரு குரோம் ஃபினிஷோ, தே கேன் பிளே அரவுண்ட் வித் திஸ் டிசைன். வணக்கம், என் பேர் ஜான் ஃப்ரெட்ரிக், இன்டீரியர் டிசைனர், என்சிலேட்டா இன்டீரியர்ஸ் அண்ட் மாடுலர் சொல்யூஷன் என்னோட கம்பெனி பேரு. ரொம்ப நன்றிங்க, நீங்க எங்களோட வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய ஷேர் பண்ணப்படுது. ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யாரெல்லாம் வந்து வீடு கட்டுறாங்களோ இல்ல அட்வைஸ் தேவையோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி இதை வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்ன்றத நான் வந்து நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இது என்னுடைய 27 வருடங்களுக்கான அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இதுல ஒவ்வொரு அனுபவங்களும் வந்து என்னுடைய அனுபவங்கள், பர்சனலா எனக்கு வந்த அனுபவங்கள் தான். நான் யாரதோ எடுத்து நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, கமெண்ட்ல நீங்க போடுங்க. அல்லது யூ கேன், என்னுடைய பர்சனல் நம்பரும் இருக்குங்க, என் டீமுடைய நம்பர்ஸும் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் கால் மீ. ஐ டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட் ஆன் சூசிங் தட். தேர் இஸ் நோ கமர்ஷியல் பாண்டிங் இன் திஸ். இது வந்து மார்க்கெட்டிங்காக நான் பண்ணல, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நான் அந்த வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டை பத்தி பேசுறோம். இப்போ மாடுலர் கிச்சனோ வார்ட்ரோப்ஸோ பண்றோம். நான் ஏற்கனவே சொன்ன பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு எவல்யூஷன்ல வந்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்க மாடுலர் கிச்சன் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிளைவுட் மைக்கா ஒட்டி பண்ணிட்டு இருந்த காலம் போய் எட்ஜ் பேண்டிங் போயிட்டு இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷட்டர்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்போ போஸ்ட் ஃபார்ம் ஷட்டர்ஸ் இருக்கு, ப்ரீலாமினேட்டட் ஷட்டர்ஸ் இருக்கு, லாக்கட் கிளாஸ் போடுறாங்க, இப்ப பியூ பாலிஸ்டர் எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்காது. அது வந்து ஒரு எண்டே கிடையாது, அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க காசு இருந்தா அதுக்கேற்ற தோசை இருக்கு. அதுதான் நான் என்னால சொல்ல முடியும். உங்களுக்கு பட்ஜெட் இருக்கா, நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் அவைலபிள் இந்த மார்க்கெட். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ ஒரு கிச்சன்லயோ அல்லது வார்ட்ரோப்லயோ வந்து அந்த ஹேண்டில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. ஏன்னா ஒரு வார்ட்ரோப்பை திறக்கிறது வந்து ஹேண்டில் உட்காந்து திறக்க போறோம். நீங்க என்ன பெஸ்ட் மெட்டீரியல் வாங்கினாலும், வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் வாங்கினாலும், பார்ட்டிகல் எது போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஹேண்டில் டெஃபினட்டா தேவை. ஸோ இந்த ஹேண்டிலுடைய சேஞ்சஸ்ல, அதாவது அந்த பரிமாணங்கள்ல வந்து இப்போதைக்கு வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ்னு வந்திருக்குங்க. ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து இட் இஸ் ரூலிங் த வேர்ல்டு, அல்லது ரூலிங் தி மாடுலர் கிச்சன் இண்டஸ்ட்ரி அல்லது ஃபர்னிச்சர் மாடுலர் வேர்ல்டு ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சொல்ல போனா இது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதாவது ஒரு இன்டீரியர் பண்றோம், ஒரு கிச்சன் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் இருக்கு, ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் இருக்கு. ப்ரொஃபைல் ஷட்டர்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹேண்டில்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணும்போது இப்போ நம்ம சாதாரண ஹேண்டில் எடுத்துங்க, ப்ரொஃபைல் ஹேண்டில்லாம் என்ன சொல்லுவாங்க, சாதா ஹேண்டில் எடுத்துங்க. யூஸ்வலாக வந்து அந்த ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ கிச்சன் ஷட்டரில் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து ஷட்டர்னுடைய எண்டில், அதாவது பாட்டமில் வரலாம், வர்டிக்கலாக வரலாம், எப்படி வேணால் வரலாம். இது வந்து கம்ப்ளீட் ஒருவேளை அலுமினியமில் வருது, அது இப்போ ப்ரஷ் மெட்டலில் வருது, நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், குரோம் பிளேட்டடில், நிறைய ஃபினிஷஸில் வருது. அண்ட் ப்ரொஃபைல் வந்து நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல், உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொஃபைல் வேணுமோ அவைலபிள், உங்கள் கன்வீனியன்ஸ் என்ன இருக்கோ அது மாதிரி. அதனோட டீடைல்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது எக்ஸ்பிளைனர் வீடியோ கிடையாது. இது வந்து அந்த ப்ரொஃபைல் ஹேண்டிலுக்கான யூசேஜ் பத்தி அல்லது இதனோட எலகன்ஸ் பத்தி நான் பேச வந்திருக்கேன். ஃப்ளோர் யூனிட்டா இருக்கலாம், வால் யூனிட்டா இருக்கலாம், ஏன் வார்ட்ரோபா இருக்கலாம். இது கூட உங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் நீங்க போலாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு லேக்கர் கிளாஸ் ஷட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த லேக்கர் கிளாஸ் ஷட்டர்லேயே வந்து அலுமினியம் ப்ரொஃபைல்லேயே வந்து ஹேண்டில் வந்துடுது. இது ரொம்ப எலகண்டா இருக்கும். எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இது எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஒருவேளை நீங்க வந்து பாலியஸ்டர் ஃபினிஷ் ஷட்டர்ஸ் போடுறீங்க, இல்ல லேக்கர்ட் ஷட்டர் போடுறீங்க அப்படின்னா இது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ்பென்சிவ் ஷட்டர்ல தூக்கிட்டு போய் இந்த ஒரு பிராஸ் ஹேண்டிலோ பிராஸ் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ போடுறீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்துங்க. வேற இதுக்கான சொல்யூஷன் தான். அந்த எவல்யூஷன்ல ஒவ்வொன்று பரிமாணம் மாற 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 வந்து ரேட் ஜாஸ்தியானா கூட உங்க ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஷட்டர் ஷட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டீங்கன்னா வந்து கன்வீனியன்டா இருக்கும், திறக்கிறது ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். அண்ட் அந்த ஹேண்டில்ஸ் வந்து இல் பி காம்ப்ளிமெண்டிங் த டிசைன். ஏன் அந்த இது எக்ஸிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து நீங்க அது ஒரு எலிமெண்ட் ஆகும். ஒரு லென்த்தி கிச்சன் போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கிச்சன்ல இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸே வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட் ஆயிடும். அது நீங்க பார்க்கும்போது ரொம்ப எலிகண்டா இருக்கும். எஸ்பெஷலி ஆர்கிடெக்ட் டிசைனர்ஸ்லாம் அந்த கான்ட்ரா எஃபெக்ட் கொண்டு வரும். ஒரு பிளாக் ஷட்டரோ அதாவது ஒயிட் ஷட்டர்ல இது பிளாக் ஹேண்டிலோ இல்ல கோல்டு ஹேண்டிலோ குரோம் ஃபினிஷோ, தே கேன் பிளே அரவுண்ட் வித் திஸ் டிசைனுங்க. இது என்னோட சாய்ஸே வந்து கிளாஸா இருக்கும். நீங்க உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் நீங்க கூகுள் பண்ணி பார்த்து ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் n நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். அதுல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி அது பிரீமியமான பொருள் தான். இஃப் யூ ஆஸ்க் யுவர் கான்ட்ராக்டர் இன்டீரியர் டிசைனரோ வந்து எனக்கு
ப்ரொஃபைல் ஹேண்டில் வேணும்னா டெஃபினட்டாக வந்து அது ரேட் ஜாஸ்தியாக இருங்க. பட் தட்ஸ் நோ ரிக்ரெட்ஸ். உங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் நீங்கள் போங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய எஸ்பெஷலி இன்னும் அந்த ட்ராயர்லாம் வரும் பாருங்க, ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருக்கும். அந்த லைன் எல்லாம் அந்த பேரலாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். இல்லை அந்த டேண்டம் பாக்ஸ் எல்லாம் அது வந்து அந்த புல் பண்ணும்போது அதனுடைய லுக் அண்ட் ஃபீலே ஜாஸ்தி. நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஹை அண்ட் கிச்சன்ஸ்லாம் இட்டாலியன் கிச்சன்ஸ்லாம் போய் பாருங்கள். நீங்கள் கூகுள் பண்ணியே பாருங்கள், இல்லை பின்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்கன்னா அதில் பாருங்கள். கிச்சன்ஸ் வந்து இப்போ வித் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ்னு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக எப்படியும் ஒரு 10-15% வந்து ஜாஸ்தியாக தான். சாதாரண ஒரு ஹேண்டில் எடுக்கிறீங்க ஒரு 150 ரூபானா இது எப்படியும் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும். பட் பிலீவ் மீ, இந்த கன்வீனியன்ஸும் நல்லா இருக்கும். அந்த அழுக்கு படுறதெல்லாம் கூட டேரக்டா ஷட்டர்ல படாது, கிளாசி ஷட்டர்ஸ்லாம் வந்து நேராக படாது, இந்த ப்ரொஃபைல்ல தான் உங்களுக்கு வரும். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை மேட் ஃபினிஷ், அலுமினியம் மேட் ஃபினிஷ் எடுக்கிறீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி. ஸோ ட்ரை திஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ். உங்களுக்கு ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் எங்கே கிடைக்கும், ஏது வேணும், இன்னும் ரேட்ஸ் ஏதாவது ஐடியா வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. we can guide you on this. Again, there is no monetary benefit எங்களுக்கு அவசியம் இல்லை. we are okay with giving you suggestions. அதனால if you have any questions about எங்கே கிடைக்கும், ஏது கிடைக்கும், இது டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. டெஃபினெட்லி I'll meet you with more input from another video. இன்னொரு வீடியோவில் வந்து நான் இன்னும் நிறைய உங்களுக்கு இன்சைட் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ, பபாய்.